அனைவருக்கும் வணக்கம். 2020 டிசம்பர் 17ஆம் தேதி கடலூர் மாவட்டம் புதுச்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. இந்த கால் அட்டன் பண்ண போலீஸ் ரொம்ப பதட்டமாக அங்கே இருக்கக்கூடிய மற்ற போலீஸ்லாம் கூட்டிட்டு இமீடியட்டாக வேளங்கராயன்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மைதானத்துக்கு வராரு. அங்கே வந்துட்டு பார்த்தாக்கா ஒட்டுமொத்த மக்களும் கூடி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தாக்க ஒரு மனிதனோட கை மட்டும் மண்ணுக்குள்ளேருந்து வெளியில் வந்திருக்கு. ஸோ இந்த கை யாரோடது, உள்ளே என்ன நடந்திருக்குன்னு சொல்லி ஒன்றும் புரியாமல் இமீடியட்டாக அந்த இடத்த வந்து தோண்டி பார்க்குறாங்க. அந்த மாதிரி தோண்டி பார்த்தாக்கா இறந்து போன ஒரு ஆணோட சடலம் வந்து கிடைக்குது. இந்த சடலம் யாரோடது, என்ன நடந்ததுன்னு சொல்லி போலீஸுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அந்த இடத்துல ஏதாவது தடயங்கள் கிடைக்குதான்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. அதே சமயத்தில் இந்த டெட் பாடியோட உடம்புல வந்துட்டு ஏதாவது தடயங்கள் இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது அவரோட இடது கையில் வந்துட்டு 2 டேட்டூ இருந்திருக்கு. அதாவது எஸ் தீபா அப்படின்னு ஒரு டேட்டூ இருந்திருக்கு, PKS அப்படின்னு ஒரு டேட்டூ இருந்திருக்கு. ஸோ இந்த 2 டேட்டூ மட்டும்தான் பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு வந்து க்ளூவாக கிடச்சிருக்கு. இதை வச்சுட்டு போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இறந்து போன நபர் யார், இவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. இவரோட ஏஜ் வந்து ஒரு 28லேருந்து ஒரு 35 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி பார்த்த உடனே தெரியுது. உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற போலீஸ் ஸ்டேஷன் எல்லா ஸ்டேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறாங்க. 25 to 35 வயசுக்குள்ள வந்து ஏதாவது ஆண்கள் வந்து காணாமல் போயிட்டதா வந்து ஏதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது சேத்தியாத்தோப்பு அப்படின்ற போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருக்குது. அதாவது 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் வந்து ஆளை காணான்னு சொல்லி அவரோட மனைவி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த காணாமல் போன நபரோட பேர் வந்து சத்யராஜ். இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த மனைவிக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணை டைரெக்டாக இங்கே மைதானத்துக்கு வர வச்சு இந்த டெட் பாடி வந்து காட்டுறாங்க. பார்த்ததும் அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த இடத்துல கதறி அழுகுறாங்க. ஏன்னா இறந்து போயிருக்கிறது அந்த பொண்ணோட கணவர் தான் சொல்லி கன்ஃபார்ம் ஆகுது. அந்த கையில் வந்துட்டு எஸ் தீபா அப்படின்னு சொல்லி டேட்டூ இருக்கிறது யார் அப்படின்னாக்கா இந்த பொண்ணோட பேர் தான் தீபா. இப்போ போலீஸுக்கு வந்துட்டு இந்த இறந்து போன உடல் வந்து சத்யராஜ் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. இப்போ அடுத்த கட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இந்த நபர் வந்து இங்கே வந்து இறந்து கிடக்கிறாரு, யார் வந்து இந்த மாதிரி பண்ணுதுன்னு சொல்லி டீட்டெயிலாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த இந்த சத்யராஜோட மனைவி தீபா கிட்ட இருந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி விசாரிக்கும் போது தான் பல தகவல் வந்து போலீஸுக்கு வந்து கிடைக்குது. கடலூர் மாவட்டத்தில் கருணாகரன் அப்படின்ற ஒரு நபர் வந்து கூலி வேலைக்கு போயிட்டுருக்காரு. இவரோட பையன் தான் வந்து இப்போ இறந்து போன இந்த சத்யராஜ். இந்த சத்யராஜோட அம்மாவை வந்து இவர் வந்து விட்டுட்டு ரெண்டாவதாக வந்து ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஸோ மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் முதல் மனைவியான அந்த சத்யராஜ் அவங்க அம்மா வந்து விரட்டி விட்டுறாரு. இந்த பொண்ணு வேறு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தன்னோட 3 பசங்களையும் கூட்டிகிட்டு தன்னோட அப்பா வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தன்னோட அப்பா அம்மாவே பார்த்திங்கன்னா இந்த பசங்களையும் வந்து வளர்க்குறாங்க. ஸோ வளர்த்ததுக்கப்புறம் பசங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிறாங்க. ஆனால் இதில் இந்த சத்யராஜ் மட்டும் கொஞ்சம் படிப்பு வந்து கம்மியாக இருக்குது. அதாவது 10th மேலே நான் வந்து ஸ்கூல் போகலை அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். ஏன் அப்படின்னாக்கா அந்த பையனுக்கு வந்து டிரைவிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகுது. ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய காராக இருக்கட்டும், டாடா ஏசி இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஓட்டி பழகுறான். அந்த மாதிரி ஓட்டி பழகுனதுக்கப்புறம் உடனடியாக என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா அவங்க ரிலேட்டிவ் வீட்டில் ஒரு கார் இருக்குது. ஸோ அந்த காருக்கு வந்து டிரைவராக வந்து ஜாயின் பண்ணுறான். ஸோ கார் வந்து பையன் வந்து ரொம்ப நல்லா ஓட்டிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா புதுசாக வந்து ஒரு கார் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. இந்த காரை ஓட்டி நீ வந்து நல்லபடியாக சம்பாரிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ இந்த காரை வந்து நல்லபடியாக ஓட்டிகிட்டு இருக்கும்போது தான் இவங்க ரிலேட்டிவ் பொண்ணான தீபா அப்படின்ற பொண்ணை வந்து பார்க்குறாரு. இந்த பொண்ணை பார்த்ததும் இந்த நபருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது. தீபாவுக்கு இந்த சத்யராஜ் வந்து ரொம்ப பிடிக்குது. ஸோ 2 பேரும் பார்த்திங்கன்னா லவ் பண்ணுறாங்க. இந்த லவ் விஷயம் பார்த்திங்கன்னா இந்த தீபா வீட்டுக்கு தெரிய வருது. தெரிஞ்சதுக்கப்புறம் தீபாவோட ஃபேமிலியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவனே வந்து டிரைவராக வந்து வேலை பார்த்துட்ருக்கான், அவங்ககிட்ட என்ன வருமானம் இருக்க போகுது, ஸோ அந்த பையனை வந்து நீ வந்து லவ் பண்ணாதன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து கண்டிஷன் போட்டிருக்காங்க. இருந்தாலும் தீபா வந்துட்டு நான் வந்து கல்யாணம் பண்ணால் சத்யராஜ் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி என்ன பண்ணுறாங்கனாக்கா சத்யராஜன் தீபா வந்து யாருக்கிட்டையும் சொல்லாமல் ஓடி போயிடுறாங்க. ஸோ ஓடி போயிட்டு ஒரு கோயிலில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க 2 பேருமே. மேரேஜ் பண்ணிக்கிட்டு இந்த காரில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு ரொம்ப நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த சத்யராஜுக்கும் இந்த தீபாவுக்கும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து 2 பெண் குழந்தைகள் பிறகுது. ரொம்ப சந்தோஷமாக ஃபேமிலி போயிட்டு இருக்கும்போது இந்த சத்யராஜ் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து கார் ஓட்டிகிட்டு இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார்னா தன்னோட ஒய்ஃபையும் குழந்தைகளையும் பார்க்குறதுக்கு அடிக்கடி வந்து வீட்டுக்கு வந்துடுவார். சப்போஸ் ஏதாவது லாங் டிரைவ் போனால் கூட ரிட்டன் பார்த்திங்கன்னா டேரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டு தான் அங்கே சென்னைக்கே போவார். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் வந்து ரொம்ப பாசம் வந்து ஜாஸ்தி சத்யராஜுக்கு. சில வருஷத்துக்கு அப்புறம் வந்து சத்யராஜ் வந்து குடிக்கு வந்து அடிமையாகிறாரு. அதாவது டெய்லி வந்து வீட்டுக்கு வந்து குடிச்சிட்டு வர்றாரு. குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தன்னோட ஒய்ஃபுக்கிட்ட வந்து தேவையில்லாமல் சண்டை போடுறது, திட்டுறது, அடிக்கிறதுன்னு சொல்லி ஃபேமிலிக்குள்ள வந்து அடிக்கடி சண்டை ஆகுது. ஸோ இதை பார்த்து தீபா என்ன பண்ணுறாங்கனாக்கா இவ்வளோ நாளாக வந்து ஒழுங்காக இருந்த இப்போ எதுக்கு தேவையில்லாமல் குடிக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறாங்க. ஸோ நீ வந்து என்னையே எதுக்கு கேட்பியான்னு சொல்லி அவர் வந்து மறுபடியும் போட்டு அந்த பொண்ணு வந்து அடிக்கிறாரு, திட்டுறாரு. இந்த மாதிரி வந்து ஃபேமிலி போயிட்டே இருக்கும்போது இந்த காரை வாங்கி கொடுத்த நபர் என்ன பண்ணுறாருனாக்கா நீ வந்து ஒழுங்காக கார் ஓட்டுவேன்னு சொல்லி தான் உன் மேலே நம்பிக்கை வச்சு காரை வாங்கி கொடுத்தேன், நீ என்னடானா குடிச்சிட்டு இப்படி ஊதாரித்தனமாக சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டுறாரு. அதுக்கு அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அதாவது அந்த சத்யராஜ் வந்துட்டு ஒரு டிரைவர் போட்டு கார் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கான். அதாவது தான் வந்து கார் ஓட்டல, இப்போ டிரைவர் கார் ஓட்டுறான்ற மாதிரி அவர் காட்டியிருக்காரு. ஆனால் கார் வாங்கி கொடுத்த நபர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா நீ வந்து ஒழுங்காக கார் ஓட்டுன்னு சொல்லி தான் உங்ககிட்ட நான் கார் வாங்கி கொடுத்தேன், நீ வந்து டிரைவர் போட்டு ஓட்டுற காரெலாம் வந்து உனக்கு வாங்கி கொடுக்கலன்ற மாதிரி
அவர் பேசியிருக்காரு. இப்போ கோவமான அந்த சத்யராஜ் என்ன பண்ணுறாருனாக்கா, உன் காரை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தாக்க கொஞ்ச நாள்லே வந்து ஃபேமிலி வந்து வறுமை வந்து அதிகமாகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே வறுமை ஜாஸ்தியாகி வீட்டில் மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு கூட பார்த்திங்கன்னா காசு இல்லாமல் போகுது. இப்போ இந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த சத்யராஜோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஐயப்பன் அப்படின்ற ஒரு நபர் வந்து வீட்டுக்கு வராரு. வந்ததுக்கப்புறம் இந்த சத்யராஜுக்கு வந்து ஒரு வாடகைக்கு பார்த்திங்கன்னா ஒரு கார் வாங்கி கொடுக்குறாரு. ஸோ கார் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் சத்யராஜ் வந்து வழக்கம் போல் கார் ஓட்டுறாரு. ஆனால் ரெகுலராக வந்து குடிச்சிக்கிட்டு தான் இருக்கார். ஸோ இந்த மாதிரியே வந்து ஃபேமிலி போயிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தீபா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஐயப்பன் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, இந்த சத்யராஜ் வந்து எப்போல்லாம் வந்து மனைவியை வந்து அடிக்கிறாரோ அந்த டயத்தில் வந்து சத்யராஜையும் ஒரு பக்கம் கண்டிக்கிறாரு. அதே சமயத்தில் இந்த தீபாக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்கிறாரு. ஸோ ஐயப்பனோட ஆறுதல் வந்து இந்த தீபாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா நாட்கள் போயிட்டே இருக்கும்போது இந்த ஐயப்பனுக்கும் இந்த தீபாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கள்ள உறவு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது தீபா வந்து ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு வந்துட்டு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது, இந்த பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கிற இதே டயத்தில் இந்த ஐயப்பன் காட்டின பாசம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ 2 பேருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கள்ள உறவு ஸ்டார்ட் ஆகி ஓடுது. இப்போ ஐயப்பனை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுது இந்த தீபாவுக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த தீபா என்ன பண்ணுறாங்கனாக்க, எப்போல்லாம் வந்து தன்னோட கணவர் வந்து டிரைவிங்கில் வெளியில் போயிடுறாரோ அந்த டயத்தில் அந்த ஐயப்பனுக்கு வந்து கால் பண்ணி கூப்பிட்டு வீட்டிலே பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்றா உறவு வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களோட கள்ள உறவு போயிட்டே இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை வந்து தப்பாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது எப்போல்லாம் வந்து சத்யராஜ் வந்து அவன் வந்து சவாரிக்கு போகிறானோ அந்த டயத்துலாம் பார்த்தா அந்த ஐயப்பன் வீட்டுக்குள்ளே வரான். ஸோ அவன் இருக்கும்போது வந்தால் ஓகே, இல்லாத போது கரெக்டாக இவன் வரானேன்னு சொல்லி எல்லாருமே வந்து சந்தேக கண்ணோட்டத்தோட பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து சத்யராஜோட காதுக்கு வருது. அதாவது தன்னோட மனைவியோட கள்ளக்காதல் விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதை பற்றி வெளியில் யாருக்கிட்டையும் சொல்ல கிடையாது. ஆனால் தன்னோட மனைவிக்கிட்ட போயிட்டு சண்டை போடுறாரு. ஸோ உன்னை பற்றி வந்து தப்பாக எல்லாரும் பேசுகிறாங்க, இந்த மாதிரி தான் நீ இருப்பியா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அதை வந்து பெருசாக அவர் வந்து எடுத்துக்கவே இல்லை. இருந்தாலும் இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த ஐயப்பனை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ஒன்றா வச்சு உல்லாசமாக இருக்காங்க. அதாவது தன்னோட கணவர் இருக்கும்போதே. இந்த மாதிரி கணவர் இருக்கும்போதே எப்படி வந்து உல்லாசமாக இருக்க முடியும்னு கேட்டால், அந்த கணவருக்கு வந்து ஆல்ரெடி வந்து போதை பழக்கம் இருந்ததுனால இந்த தீபா என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா போதை ஊசி போட ஆரம்பிச்சிருக்காங்க. தீபா வந்து ஆல்ரெடி வந்து நர்சிங் படிச்சிருந்ததுனால ரெகுலராக வந்து இவருக்கு வந்து போதை ஊசி போடுறது அவருக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ இவர் வந்து போதையில் வந்து மட்டையாயிட்டாருனாக்கா இந்த டயத்தில் ஐயப்பனுக்கு வந்து கால் பண்ணி கூப்பிட்டு வீட்டில் வந்து தன்னோட கணவர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உல்லாசமாக இருக்காங்க. இந்த மாதிரி இவங்களோட உல்லாச வாழ்க்கை போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுனாக்கா, இந்த சத்யராஜ் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து லாங் டிரைவ் இருக்குது, ஸோ போனேன் அப்படின்னா ஒரு 3 நாள் ஆகும் ரிட்டர்ன் வரதுக்குன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அவரும் வந்து கிளம்பி போயிடுறாரு. போனதுக்கப்புறம் இந்த தீபாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அதிகமாகுது. ஏன்னா 3 நாள் வந்து தன்னோட கள்ளக்காதலனோட வந்து சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இப்போ இமீடியட்டாக வந்து ஐயப்பனுக்கு வந்து கால் பண்ணி வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. வர வச்சுட்டு 2 பேரும் வந்து ஒன்றா உல்லாசமாக இருக்காங்க. இப்போ அடுத்து 2வது நாள் என்ன நடக்குதுன்னா, அந்த சவாரிக்கு போன சத்யராஜ் வந்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு தன்னோட கதவை வந்து திறக்கிறாரு வீட்டில். திறந்து பார்த்தாக்கா என்ன பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாரோ அதை வந்து நேர்லேயே பார்க்குறாரு. அதாவது தன்னோட மனைவியான தீபாவும் அந்த ஐயப்பன் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கிறத நேர்லேயே பார்த்துறாரு. ஸோ பார்த்ததுக்கப்புறம் 2 பேரையும் போட்டு அந்த இடத்துல பயங்கரமாக அடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஐயப்பன் வாங்கி கொடுத்த அந்த கார் சாவியை தூக்கி போட்டு நீ எடுத்துகிட்டு உன் கார் எடுத்துகிட்டு கிளம்புடான்னு சொல்லிடுறாரு. ஸோ இனிமேல் என் வீட்டு பக்கம் வர்ற வேலையை வச்சுக்காதுன்னு சொல்லி அவனை வந்து திட்டி அனுப்பிச்சிடுறாரு. அதே சமயத்தில் ஒய்ஃபுக்கிட்ட வந்து ஆல்ரெடி இவ்வளோ நாளாக வந்து நான் கேள்விப்பட்டேன், ஆனால் இன்றைக்கி தான் வந்து நான் நேரிலே பார்க்குறேன்னு சொல்லி அந்த பொண்ணை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தீபா என்ன பண்ணுறாங்கன்னா ஐயப்பனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்னோட கணவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியும், ஆனால் நீ இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, நீ வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பேசியிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா, என்னோடய வீட்டுக்காரை வந்து நீ வந்து முடிச்சிரு, ஸோ அப்படி முடிச்சுட்டு அப்படின்னாக்கா நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாம் எப்போவுமே லைஃப் லாங் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட ஐயப்பனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்மளோட கள்ளக்காதலுக்கு வந்து இடையூறாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த சத்யராஜ் தான். ஸோ அவனே வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னாக்க நம்ம வந்து பப்ளிக்காக வந்துட்டு இந்த பொண்ணோட வந்து சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி அவர் வந்து யோசிச்சிருக்காரு. இந்த ஐயப்பன் வந்து ஒரு மாஸ்டர் பிளானை ரெடி பண்ணுறாரு. அதாவது 2020 டிசம்பர் 17 வந்து இந்த சத்யராஜை வந்து தனியாக ஒரு இடத்துக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட ஃப்ரெண்டான வினோத் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட சொல்கிறாரு. அதாவது அவனை நீ கூட்டிகிட்டு தனியாக வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவன் வந்து ஆல்ரெடி வந்து நல்லா சரக்கு அடிக்கிறதுனால வினோத் என்ன பண்ணுறாருனா அந்த சத்யராஜுக்கு வந்து நல்லா சரக்கு ஊற்றி விடுறாரு. ஸோ சரக்கு அடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மட்டையாயிடுறாரு இந்த சத்யராஜ். மட்டையானதுக்கப்புறம் ஒரு காரில் வந்து இந்த சத்யராஜை தூக்கி போட்டு டேரெக்டாக ஒரு வாழைத்தோப்புக்கு வர்றாங்க. ஸோ வாழைத்தோப்புக்கு வந்ததுக்கப்புறம் அந்த நபரை வந்து காரை விட்டு இறக்குறாங்க. இங்கே இறங்கி பார்த்தாக்கா இங்கே வந்து மொத்தமாக ஒரு 5 பேர் நிற்கிறாங்க. யார் யார் இருக்கிறது அப்படின்னாக்கா, இந்த ஐயப்பன் ஒரு நபர் இருக்கார், ஐயப்பனோட ஃப்ரெண்டு இந்த கூட்டிகிட்டு வந்த நபர் வினோத் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அருண், கார்த்தி, சுபாஷ் அப்படின்ற ஒரு 3 பேர்னு சொல்லி மொத்தம் 5 பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த 5 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த சத்யராஜை வந்து சரம் மாதிரி அந்த இடத்துல வெட்டி முடிச்சு கட்டிடுறாங்க. ஸோ இந்த நபர் சத்யராஜ் இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவரோட பாடி என்ன பண்ணுறாங்கன்னா காரில் ஏற்றிட்டு போயிட்டு வேளங்கராயன்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மைதானத்தில் வந்து நைட்டாக வந்து புதைச்சிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி புதைச்சதுக்கப்புறம் மழைக்காலம் அப்படிங்கிறதுனால இந்த டிசம்பர் மாதம் வந்துட்டு மழையெல்லாம் பார்த்திங்கன்னா பேஞ்சு இந்த மண் அரிப்பு ஏற்படுது. ஸோ அந்த மாதிரி ஏற்பட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
இந்த இறந்து போன நபரோட கை மட்டும் வெளியில் தெரிஞ்சிருக்கு. அதாவது இவங்க வந்து ஆழமாகவும் புதைக்க கிடையாது அப்படிங்கிறனால கை வந்து ஈஸியாக வெளியில் தெரியவும் பொதுமக்கள் எல்லோரும் வந்து இதை பார்த்துட்டாங்க. இந்த கொலைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இந்த ஐயப்பன் வந்து 4 பேரை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த 4 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ₹2,00,000 பணம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. 2021 ஜனவரி 3ஆம் தேதி வந்து போலீஸ் வந்து இந்த உடலை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போ ஃபைனலாக வந்து இந்த 5 பேர் கொலை பண்ணின 5 பேரும் ப்ளஸ் இந்த இறந்து போன சத்யராஜோட மனைவி அவங்கன்னு சொல்லி மொத்தம் 6 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. இந்த பொண்ணு தீபா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க போலீஸுக்கே விபூதி அடிக்கிறதுக்கு பலமுறை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது தன்னோட கணவர் வந்து காணாமல் போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு போலீஸில் போய் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா போலீஸ் வந்துட்டு டிலே ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஏன் இதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. அதனால் முதல்ல என்ன பண்ணுறாங்கனாக்கா கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிடறாங்க ஒன்று. இன்னொன்று என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த நபர் வந்து காணாமல் போனதுக்கப்புறம் வந்து தன்னோட சொந்தக்காரங்க எல்லாரோடையும் சேர்ந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப சின்சியராக. அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பிடாமல் அழுதுகிட்டே இருந்திருக்காங்க கண்டினியூவாக. இதையெல்லாம் தாண்டி ஊர் மக்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விபூதி அடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா தன்னோட கணவர் வந்து காணாமல் போயிட்டார், அவர் நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லி மாலை போட்டிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த மக்களும் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து நம்பிட்டாங்க. ஏன்னா கணவர் மேலே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து ரொம்ப பாசமாக இருந்திருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் நம்பிட்டாங்க. அதே சமயத்தில் இந்த தீபா மேலே ஏன் டவுட் வரல அப்படின்னாக்க இந்த தீபா ஐயப்பனோட கள்ள உறவு பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு வந்து லேசாக தான் தெரியுமே தவிர அது வந்து கன்ஃபார்மாக தெரியாது. அதே சமயத்தில் இந்த சத்யராஜ் வந்து குடும்பமானம் போயிடும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை பற்றி யாருக்கிட்டுமே சொல்லாமல் இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து போலீஸுக்கும் பொதுமக்களுக்கும் வந்து விபூதி அடித்த இந்த தீபாவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.